விசிடி நம்பர் 2406 2406 நாக்பூர். விளக்கம் கொடுத்த தேதி 29/10/2017. விசிடி நம்பர் 2200 2200 சாலேப்பூர் பார்ட் 2. விளக்கம் கொடுத்த தேதி 22/7/2016. விசிடி நம்பர் 2406 2406 நாக்பூர். முரளி தேதி 30/3/1967. விளக்கம் கொடுத்த தேதி 29/10/2017. நேரம் 3:04:42 ये बीज रूप आत्माएं जो एडवांस पार्टी में इकट्ठी हुई क्षेत्र के बाद, खास करके 83 के बाद, वो एडवांस पार्टी में आने वाली रुद्रमाला की आत्माएं एक धर्म के बीज हैं या सभी धर्मों के बीज हैं? அட்வான்ஸ் பார்ட்டியில் 76க்கு பின்னால் விதைபூர்வமான உலகத்தில் எந்த ஆத்மாக்கள் வந்து மொத்தமாக சேர்ந்திருந்தார்களோ, அதிலும் முக்கியமாக 83க்கு பின்னால் அந்த அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ருத்ரமாலையினுடைய மணிகள், ருத்ரமாலையினுடைய ஆத்மாக்கள் ஒரு தர்மத்தின் விதையா அல்லது அனைத்து தர்மத்தின் விதைகளா? एक ही धर्म के, सभी धर्मों के बीज हैं. மாணவர்கள் அனைத்து தர்மத்தின் விதைகள். பாபா கேட்கிறார், ஒரே தர்மத்தின் விதைகளா? அனைத்து தர்மத்தின் விதைகள் உள்ளன. तो उनमें विदेशी कितने हैं, विधर्मी कितने हैं और पक्के स्वदेशी कितने परसेंटेज हैं? அப்பொழுது அதில் விதேசி, அதாவது வெளிநாட்டவர்கள் எத்தனை உள்ளார்கள், மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் உள்ளார்கள், மற்றும் பக்காவான சுதேசிகள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள்? ऐसे तो सारी दुनिया 10 ग्रुप में बटी हुई. பொதுவாக பார்த்தால் முழு உலகமும் 10 குரூப்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 9 धर्म तो ऐसे हैं जो भगवान को मान्यता देने वाले हैं, आस्तिक हैं. அதில் 9 தர்மங்கள் அப்படி உள்ளன, பகவானை ஏற்றுக்கொள்பவர்கள், ஆஸ்திகர்கள். एक दुनिया में मनुष्यों का ग्रुप ऐसा है जो बिल्कुल नास्तिक है. உலகத்தில் ஒரு மனித குரூப் அப்படி இருக்கிறார்கள், அதாவது அவர்கள் முற்றிலும் நாஸ்திகர்கள். कोई पर आस्था नहीं, யார் மீதும் நம்பிக்கை இல்லை. धर्म पर आस्था नहीं, धर्म पिता पर आस्था नहीं, धर्म ग्रंथ पर आस्था नहीं, धर्म पुस्तक पर आस्था नहीं. தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லை, தர்ம பிதாவின் மீது நம்பிக்கை இல்லை, தர்ம கிரந்தத்தின் மீது நம்பிக்கை இல்லை, தர்ம புஸ்தகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. और மற்றும் मंदिर, मस्जिद, गिरजाघर, கோவில், மஸ்ஜித், கிரிஜாகர், कोई इबादत स्थान के ऊपर आस्था नहीं. எந்த ஒரு பூஜை செய்வதற்கான இடத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை. स्वर्ग को नहीं मानते, नरक को नहीं मानते, भगवान को ही नहीं मानते, आत्मा को नहीं मानते. ऐसे नास्तिकों का 10वां ग्रुप. ஸ்வர்கத்தை நம்புவதில்லை, நரகத்தை நம்புவதில்லை, பகவானையே நம்புவதில்லை, ஆத்மாவையும் நம்புவதில்லை. அப்படிப்பட்ட நாத்திகர்களின் 10வது குரூப். और மற்றும் सभी मनुष्य आत्माओं की शूटिंग का काल कौन सा? அனைத்து மனித ஆத்மாக்களின் ஷூட்டிங்கான காலம் எது? रिहर्सल का काल क्या कहा जाता है? ரிஹர்சலுக்கான காலம் என்று எதை சொல்லப்படுகிறது? है संगम युग. சங்கம் யுகம். इस संगम युग में ब्राह्मणों की दुनिया में सृष्टि वृक्ष का फाउंडेशन डाला जाता है. இந்த சங்கம யுகத்தில் பிராமண உலகத்தில் இந்த சிருஷ்டி ரூபமாகிய மரத்தினுடைய ஃபவுண்டேஷன் போடப்படுகிறது. पहले बीज रूप आत्माएं प्रत्यक्ष होती हैं.
முதலில் விதைபூர்வமான ஆத்மாக்கள் பிரத்யட்சமாகுகிறார்கள். फिर उनकी आधार मूर्त जड़ें प्रत्यक्ष होती हैं. பிறகு அவர்களின் ஆதாரமூர்த்த ஆத்மாக்கள் ஆகிய வேர் பிரத்யட்சமாகுகிறார்கள். तो जड़ों के रूप में प्रत्यक्ष होने वाले वो सभी धर्मावलंबी हैं. அப்பொழுது வேரினுடைய ரூபத்தில் வெளிப்படக்கூடியவர்கள் அவர்கள் அனைத்து தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். जो देह अभिमानी हैं, அவர்கள் தேக அபிமானிகள், देह अहंकारी हैं. தேக அகங்காரிகள். ये शरीर वृक्ष है, இந்த உடல் மரம், इसका हर अंग देह का अंग है. இதனுடைய ஒவ்வொரு பகுதியும் உடலினுடைய பகுதி. लेकिन इस शरीर में जो सार रूप बीज है वो मन बुद्धि रूपी आत्मा है. ஆனால் இந்த சரீரத்தில் சாரரூபமாகிய விதை அது மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மா. ऐसे ही ये संसार वृक्ष में जड़ें भी साकार है, मूल तना भी साकार है, मुख्य मुख्य शाखाएं भी साकार हैं, टहनियां भी साकार हैं, पत्ते भी साकार हैं, फल भी साकार हैं, फूल भी साकार हैं. அதேபோல் இந்த உலகமாகிய மரத்தில் வேர்களும் கூட சாக்காரமானவர்கள், அதனுடைய முக்கியமான தண்டும் கூட சாக்காரமானது, அதன் முக்கியமான கிளைகளும் கூட சாக்காரமானது, கிளைகளும் சாக்காரமானது, இலைகளும் சாக்காரமானது, பழம் கூட சாக்காரமானது, பூவும் கூட சாக்காரமானது. लेकिन ஆனால் वृक्ष की आयु जब तैयार होती है, परिपक्व होता है, तो उसमें जो पहला फल आता है उसमें पहला बीज तैयार होता है. वो पहले अपने को वृक्ष से डिटैच कर लेता है. மரத்தினுடைய ஆயுள் எப்பொழுது தயாராகுகிறதோ பரிபக்குவமாகுகிறதோ அப்பொழுது அதில் முதல் பழம் என்ன வருகிறதோ, அதில் முதல் விதை என்ன தயாராகுகிறதோ அது முதலில் தன்னை மரத்திலிருந்து டிட்டாச் ஆக்கி கொள்கிறது. फिर नंबरवार दूसरे फल भी पकते हैं. வரிசை கிரமமாக மற்ற பழங்களும் கூட பழுக்கின்றன. नंबरवार पकते हैं कि एक साथ? नंबरवार. வரிசை கிரமமாக பழுக்கின்றனவா அல்லது மொத்தமாக பழுக்கிறதா? வரிசை கிரமமாக. उनमें वही 9 धर्मों के 9 बीज हैं, वो और भी प्रत्यक्ष होते हैं और अपने को वृक्ष से डिटैच करते हैं. அதே 9 தர்மத்தின் 9 விதைகள் உள்ளன, அது இன்னும் பிரத்யட்சமாகுகிறது மற்றும் இன்னும் அது மரத்திலிருந்து தன்னை டிட்டாச் ஆக்கி கொள்கிறது. ऐसे ही ये ब्राह्मणों की दुनिया में जो फाउंडेशन संगम युग में रिहर्सल काल कहो, शूटिंग काल कहो, रिकॉर्डिंग का समय कहो, उस टाइम पर ये 9 आत्माएं पहले प्रत्यक्ष होती हैं. அதே போல்தான் இந்த பிராமண உலகத்தில் சங்கம் யுகத்தில் ஃபவுண்டேஷன் என்ன போடப்படுகிறதோ அதைத்தான் ரிஹர்சலுக்கான காலம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது ஷூட்டிங்கான காலம் என்று சொல்லுங்கள், ரெக்கார்டிங்கான நேரம் என்று சொல்லுங்கள். அந்த நேரத்தில் இந்த 9 ஆத்மாக்கள் பிரத்யட்சமாகுகிறார்கள். जो 9 ग्रहों के रूप में पूजे जाते हैं. அவர்கள் 9 கிரகத்தின் ரூபத்தில் பூஜிக்கப்படுகிறார்கள். अष्टदेव के रूप में पूजे जाते हैं. அஷ்டதேவர்கள் ரூபத்தில் பூஜிக்கப்படுகிறார்கள். अंगूठी में 9 रत्न पहनते हैं. 9 கல் பதித்த மோதிரத்தை போட்டுக்கொள்கிறார்கள். 8 चारों 8 दिशाओं के मालिक 8 दिक्पाल कहे जाते हैं. 8 நாலா பக்கமும் உள்ளது. 8 திசைகளின் எஜமானன்கள் 8 திக்குபாலர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். 8 दिशाओं के मालिक और बीच में उनका मुखिया हीरा डाला जाता है, हीरो पाटधारी. 8 திசைகளின் எஜமானன்கள் மற்றும் நடுவில் அவர்களுக்கு முக்கியமானவர் வைரம் பதிக்கப்படுகிறது. ஹீரோ பாட்டுதாரி, ஹீரோ பாட்டு செய்பவர். ये 9 आत्माएं ये बीज हैं
वो बीज उनके लिए बोला, तुम बच्चों को तमो प्रधान से सतो प्रधान बनने में 40 से 50 वर्ष लगते। இந்த 9 ஆத்மாக்கள் விதைகள். அந்த விதை அவர்களுக்காகத்தான் சொல்லப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவதற்காக 40 to 50 வருடங்கள் ஆகுகின்றன. वो 9 बीजों के लिए बताया. அந்த 9 விதைகளுக்காக சொல்லப்பட்டுள்ளது. कब से लेकर कब तक? 76 से वो बीज प्रत्यक्ष होते हैं. எப்போதிலிருந்து எப்போது வரை? 1976 அந்த விதைகள் வெளிப்படுகின்றன. 76 से लेकर 77 संपूर्णता वर्ष. 76 77 முழுமையான வருடம், சம்பூர்ணதா வருஷம். 78 से शुरू करें तो 40 वर्ष कब पूरे हुए? 78 ஆரம்பித்தால் 40 வருடம் எப்பொழுது முடிகிறது? है 18 के बाद. 2018 பின்னால். 18 पूरा होता है और वो 8 आत्माएं वैसे ही माया के फाइनल पेपर में प्रत्यक्ष होती हैं. 18 முழுமை அடைகிறது. அப்பொழுது அந்த 8 ஆத்மாக்கள் அதேபோல் அந்த ஆத்மாக்கள் மாயாவின் ஃபைனல் பரீட்சையில் பிரத்யட்சமாகுகிறார்கள். जैसे 76 से मनुष्य सृष्टि का बीज बाप राम प्रत्यक्ष होने लगता है. எப்படி 76 மனித சிருஷ்டியினுடைய தந்தை ராம் தந்தை பிரத்யட்சமாக ஆரம்பிக்கிறார். 8 आत्माओं का फाउंडेशन ऐसा संगठन रूपी माला तैयार होती है. इतनी ऊंचे ऊंचे माला है जो विश्व पिता के मस्तक पर दिखाई जाती है. 8 ஆத்மாக்களின் ஃபவுண்டேஷன் அப்படிப்பட்ட சங்கடன் ரூபமாகிய மாலை தயாராகுகிறது. இவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த மாலை அதுதான் விஸ்வபிதாவின் தலையில் காட்டப்பட்டுள்ளது. कितनी ऊंची? எவ்வளவு உயர்ந்தது? कितनी ऊंची? எவ்வளவு உயர்ந்தது? किसके मस्तक पर? யாருடைய தலையில்? विश्व का पिता. விஸ்வபிதாவின் தலையில். सारा विश्व जिस निराकार को मानता है, முழு உலகமும் அந்த நிராகாரை ஏற்றுக்கொள்கிறார்கள். वो निराकार जब साकार में आता है, அந்த நிராகாரர் எப்பொழுது சாகாரத்தில் வருகிறாரோ तो वो 8 आत्माओं को 40 साल ऐसा पुरुषार्थ कराता है. 8 ஆத்மாக்களை 40 வருடங்களில் அப்படி புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார். कि उन आत्माओं का माला रूपी संगठन एक के स्नेह के सूत्र में ऐसा बंध जाता है कि दुनिया में उस माला रूपी संगठन को कोई तोड़ नहीं सकता. அதாவது அந்த ஆத்மாக்களின் மாலா ரூபமாகிய சங்கடன் ஒருவரின் அன்பு என்ற கயிறில் அப்படி பிணைக்கப்பட்டு விடுகிறார்கள். அதாவது உலகத்தில் அந்த மாலா ரூபமாகிய சங்கடனை யாராலும் உடைக்க முடியாது. जो ब्रह्म वाक्य है मुरली में, तुम ब्राह्मणों का संगठन रूपी किला ऐसा पावरफुल बन जाएगा जो कोई भी विकारी, विधर्मी, विदेशी आत्मा उसमें पांव भी नहीं रख सकेगी. பிரம்ம வாக்கியம் முரளியில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது பிராமணர்களாகிய உங்களுடைய சங்கடன் ரூபமாகிய கோட்டை அப்படி பவர்ஃபுல் ஆகிவிடும். அதாவது அதில் எந்த ஒரு விகாரி, விதர்மிகள், விதேசி ஆத்மாக்கள் அதில் கால் கூட வைக்க முடியாது. बोला या नहीं बोला? சொல்லப்பட்டுள்ளதா இல்லையா? नहीं याद है? ஞாபகம் இல்லையா? रेगुलर रोज मुरली सुनेंगे, जैसे प्यारों से प्यार करते हैं ऐसे लगाव पूर्वक सुनेंगे तो याद रहेगा. ரெகுலராக தினமும் முரளி கேட்டால் எப்படி பிடித்தமானவர் மீது அன்பு காட்டுகிறோமோ ஈடுபாட்டுடன் கேட்டால்
நினைவில் இருக்கும். तो அப்பொழுது जो ब्रह्म वाक्य बोला वो पत्थर की लकीर है या बिगड़ने वाली चीज है? பிரம்ம வாக்கியம் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அது கல்வெட்டா அல்லது மாறக்கூடியதா? மாணவர்கள் ஏதோ சொல்கிறார்கள். हाँ जी, பாபா சொல்கிறார் ஹாஞ்சி. तो वो टाइम अब आ गया फाइनल पेपर का, ஃபைனல் பேப்பருக்கான அந்த நேரம் எப்பொழுது வந்துவிட்டது. जिस फाइनल के पेपर के बाद टू लेट का बोर्ड लगता है. ஃபைனல் பேப்பருக்கு பின்னால் டூ லேட்டுக்கான போர்டு போடப்படுகிறது. जैसे सन 76 में मनुष्य जीवन का क्या लक्ष्य है, वो टू लेट का बोर्ड लग गया. எப்படி 1976 மனித வாழ்க்கைக்கான லட்சியம் என்ன? அது டூ லேட்டுக்கான போர்டு போடப்பட்டு விட்டது. नर से नारायण और नारी से लक्ष्मी. 76 के बाद टू लेट हो गए, जिनको बनना था वो डिक्लेयर हो गए. நரனிலிருந்து நாராயணன் மற்றும் நாரியிலிருந்து லக்ஷ்மி. 76க்கு பின்னால் டூ லேட் ஆகிவிட்டது. யாருக்கு ஆக வேண்டுமோ அவர்கள் ஆகிவிட்டார்கள். अब टू लेट हो गया. अब कोई कितना भी पुरुषार्थ करे नाक रगड़ रगड़ करके, लेकिन नर से नारायण उसी जन्म में और नारी से लक्ष्मी उसी जन्म में नहीं बन सकता. இப்பொழுது டூ லேட் ஆகிவிட்டது. இப்பொழுது யார் எவ்வளவு வேண்டுமென்றாலும் புருஷார்த்தம் செய்யட்டும், மூக்கை தேய்த்து எவ்வளவுதான் புருஷார்த்தம் செய்தாலும் சரி, ஆனால் நரனிலிருந்து நாராயணனாக அதே வாழ்க்கையில் மற்றும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாக அதே வாழ்க்கையில் ஆக முடியாது. ऐसे ही அதே போல்தான் अब ये இப்பொழுது फाइनल पेपर फिर होने वाला है. ஃபைனல் பரீட்சை மறுபடியும் நடக்கப் போகிறது. 18 के बाद से डिक्लेयर होगा. 2018க்கு பின்னால் டிக்ளேர் ஆகும். जो माला रूपी संगठन में आने वाले होंगे 8, 8 பேர் யார் மாலவாகிய சங்கடனில் வருபவர்களாக இருப்பார்களோ वो आ जाएंगे. அவர்கள் வந்து விடுவார்கள். उसके बाद टू लेट का बोर्ड. அதற்கு பின்னால் டூ லேட்டுக்கான போர்டு. कोई कितना भी पुरुषार्थ करे, लेकिन 8 की माला में फिर नहीं आ सकते. யார் எவ்வளவு வேண்டுமென்றாலும் புருஷார்த்தம் செய்யட்டும், ஆனால் 8 மணி மாலையில் மறுபடியும் வர முடியாது. फिर ये भी बता दिया 50 वर्ष लगते हैं. பிறகு இதுவும் கூட சொல்லப்பட்டுள்ளது 50 வருடங்கள் ஆகுகிறது. मना 8 का संगठन रूपी राज्य छोटा सा राज्य, ईश्वरीय राज्य, 100% कंप्लीट संगठन या कुछ परसेंटेज में इनकम्प्लीट. அதாவது 8 பேரின் சங்கடன் ரூபமாகிய ஆட்சி, சின்ன ராஜ்யம், ஈஸ்வரனின் ராஜ்யம் 100% கம்ப்ளீட்டான சங்கடனா அல்லது ஏதாவது கொஞ்ச சதவீதத்தில் இன்கம்ப்ளீட்டா? 100% कंप्लीट. 100% கம்ப்ளீட். ऐसा संगठन रूपी राज्य तैयार होगा. அப்படிப்பட்ட சங்கடன் ரூபமாகிய ஆட்சி தயாராகும். और जैसे महाभारत में प्रसिद्ध है कि 5 पांडव थे, மகாபாரதத்தில் புகழ் பெற்றது, அதாவது 5 பாண்டவர்கள் இருந்தார்கள். कितने? 5 पांडव. எத்தனை? 5 பாண்டவர்கள். और बढ़ते बढ़ते कितनी संख्या हो गई है? 7 अक्षौणी हो गए. பிறகு அதிகமாகி எத்தனை எண்ணிக்கை வந்துவிட்டது? 7 அக்ஷோணி ஆகிவிட்டது. कौरवीय ग्रुप और यादवों के ग्रुप से टूट टूट करके सारे पांडवीय ग्रुप में आ गए. கௌரவர்களின் குரூப் மற்றும் யாதவர்களின் குரூப்பிலிருந்து அங்கே உடைத்து கொண்டு இங்கே அனைவரும் பாண்டவர்களின் குரூப்பில் வந்துவிட்டார்கள். और एक नवग्रहों में से एक बड़ा ग्रह तैयार हो जाता है.
மற்றும் இன்னொரு நவகிரகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கிரகம் தயாராகி விடுகிறது. बड़े से बड़ा ग्रह का नाम है बृहस्पति. பெரியதிலும் பெரிய கிரகத்தின் பெயர் பிரகஸ்பதி. सदगुरु. சத்குரு. क्या नाम? என்ன பெயர்? सदगुरु. சத்குரு. वो एक ही टीचर है, एक ही बाप, एक ही माता. बाप टीचर सदगुरु एक ही है. அவர் ஒரே ஒருவர் தான் டீச்சர், ஒரே ஒருவர் தான் தந்தை, ஒரே ஒரு மாதா. தந்தை, டீச்சர், சத்குரு ஒரே ஒருவர் தான். वो एक का छोटा सा राज्य तैयार होता है. कंप्लीट राज्य नहीं कहेंगे, कंप्लीट राजधानी नहीं कहेंगे. அந்த ஒருவரின் சின்ன ராஜ்யம் தயாராகி விடுகிறது. கம்ப்ளீட்டான ராஜ்யம் என்று சொல்ல முடியாது, கம்ப்ளீட் முழுமையான ராஜதானி என்று சொல்ல முடியாது. फिर जब संसार में ये विख्यात हो जाए कि ये 100% दुनिया की महाशक्ति है, பிறகு உலகத்தில் எப்பொழுது இது பிரபலமாகி விடுகிறதோ, அதாவது இதுதான் உலகத்தில் 100% மகாசக்திகள், कंप्लीट राजधानी, கம்ப்ளீட்டான ராஜதானி. दुनिया वालों को पता लग जाए, जैसे आज दुनिया वालों को पता लग गया कि सारी दुनिया के बीच कौन सा देश है जो महाशक्ति के रूप में माना जाता है. உலகத்தாருக்கு தெரிய வந்தால் எப்படி இப்பொழுது உலகத்தாருக்கு தெரிய வந்தது, அதாவது முழு உலகத்திற்கும் நடுவில் எந்த நாடு அப்படி உள்ளது, அதாவது மகாசக்தியின் ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. सब उससे टकराने में डरते हैं. कौन है? अमेरिका. அனைவருமே அதோடு மோதுவதற்கு பயப்படுகிறார்கள். யார்? அமெரிக்கா. ऐसे ही அதே போல்தான் 10 वर्षों में 10 வருடங்களில், माना அதாவது 40 से लेकर 50 वर्ष पूरे होते होते पूरी राजधानी 108 बच्चों की स्थापन हो जाएगी. 40 to 50 வருடங்கள் முழுமையடைந்து முழுமையான ராஜதானி 108 குழந்தைகளினுடையது தயாராகிவிடும். फिर फाइनल पेपर होगा பிறகு ஃபைனல் பேப்பர் நடக்கும். और उस फाइनल पेपर में 108 प्रत्यक्ष हो जाएंगे. மற்றும் அந்த ஃபைனல் பரீட்சையில் 108 ஆத்மாக்கள் பிரத்யட்சமாவார்கள். पूरी राजधानी तैयार हो जाएगी. முழுமையான ராஜதானி தயாராகிவிடும். पूरी राजधानी का मतलब क्या है? முழுமையான ராஜதானி என்றால் என்ன? है क्या मतलब पूरी राजधानी का? முழுமையான ராஜதானி என்றால் என்ன அர்த்தம்? सिर्फ राजा रानी होंगे? ராஜா ராணி மட்டும் இருப்பார்களா? है? हाँ, ஆம், सब चाहिए. அனைவருமே தேவை. राजधानी में सब चाहिए. राजा भी चाहिए, रानी भी चाहिए, राज्य अधिकारी भी चाहिए. राजा के परिवार के भांति भी चाहिए. ராஜதானியில் அனைவரும் தேவை. ராஜாவும் தேவை, ராணியும் தேவை, ராஜ்ய அதிகாரியும் தேவை, ராஜாவின் குடும்ப உறுப்பினர்களும் தேவை. पूरे राज परिवार के भांति जो राजयोग सीखने वाले हैं, முழுமையான ராஜ குடும்பத்தின் உறுப்பினர்கள் யார்? ராஜயோகம் கற்றுக்கொள்பவர்களோ, जिनके हाथ में कुछ न कुछ इस दुनिया की राजाई की सत्ता जरूर आती है. அவர்கள் கையில் கொஞ்சத்திற்கு கொஞ்சம் இந்த உலகத்தினுடைய ஏதாவது ராஜாங்க பதவி வருகிறது. भले वो कंस जैसे राजा बन जाए, அது கன்சை போல ராஜாவாக இருந்தாலும் சரி, भले वो दुर्योधन जैसे दुशासन जैसे राजा बन जाए, அது துரியோதன் துசாசனை போல ராஜாவாக ஆகியிருந்தாலும் சரி, वो प्रिंस प्रिंसेस होते हैं या राजा होते हैं? அவர்கள் பிரின்சஸா அல்லது ராஜாக்களா? है? प्रिंस होते हैं. பிரின்ஸ் இளவரசன். जो प्रिंस प्रिंसेज त्रेता के अंत तक 16,108 तैयार हो जाते हैं. அந்த பிரின்சஸ் திரேதாயுக கடைசி வரை
16,108 தயாராகி விடுகிறார்கள். सबके हाथ में इस दुनिया की कोई न कोई जन्म में सत्ता जरूर आती है. அனைவர்கள் கையிலும் இந்த உலகத்தின் ஏதாவது ஜென்மத்தில் ஆட்சி கண்டிப்பாக வருகிறது. नहीं समझा? புரியவில்லையா? है? जैसे मेंबर ऑफ पार्लियामेंट, எப்படி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் जो एमपी बनते हैं वो देश में कोई न कोई देश का हिस्सा है जहां की गवर्नमेंट में उन एमपी की सबसे जास्ती मान्यता है. யார் எம்பி ஆகுகிறார்களோ அவர்கள் தேசத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் அங்கே இருக்கும் கவர்மெண்டில் எம்பிக்கு மிக அதிகமாக மதிப்பு இருக்கும். कि एमएलए की ज्यादा मान्यता है? அல்லது எம்எல்ஏவுக்கு அதிகமான மதிப்பு இருக்குமா? एमपी की ज्यादा मान्यता, எம்பிக்கு அதிகமான மதிப்பு உள்ளது. कलेक्टर की ज्यादा मान्यता, அல்லது கலெக்டருக்கு அதிகமான மதிப்பு உள்ளதா? नहीं. இல்லை. कमिश्नर की मान्यता, கமிஷனருக்கு அதிகமான மதிப்பு உள்ளதா? नहीं. उस क्षेत्र में किसकी राजाई இல்லை. அந்த ஏரியாவில் யாருடைய ஆட்சி நடக்கும்? है? एमपी की राजाई. எம்பியின் ஆட்சி நடக்கும். ऐसे ही एमएलए, அதே போல்தான் எம்எல்ஏ राजगद्दी तो ली ना, ராஜாங்க சிங்காசனம் எடுத்துக்கொண்டார்கள் தானே. अल्पकाल की भले गद्दी है, அல்ப காலத்திற்கான சிங்காசனமாக இருந்தாலும் சரி, लेकिन कंट्रोलर की गद्दी है या नहीं है? ஆனால் கண்ட்ரோலரின் கத்தி இருக்கிறதா இல்லையா? है? पुलिस उनके इशारे पर नाचती है या नहीं नाचती? போலீஸ் அவர்களினுடைய சைகைப்படி ஆடுகிறார்களா இல்லையா? है? नाचती है. ஆடுகிறார்கள். तो यही बताया जैसे त्रेता के अंत तक 16,108, இதைத்தான் சொல்லப்பட்டுள்ளது. எப்படி திரேதாயுக கடைசி வரை 16,108 ஆகுகிறார்கள், ऐसे ही அதேபோல் वो 16,108 हैं अहिंसक शासक. அதேபோல் அந்த 16,108 அஹிம்சை ஆட்சி செய்பவர்கள். और फिर द्वैतवादी द्वापर युग से हिंसक शासकों की परंपरा शुरू होती है. மற்றும் பிறகு துவைத்தவாதி துவாபர யுகத்தில் இருந்து இம்சை செய்பவர்களின் ஆட்சி ஆரம்பிக்கிறது. उनकी संख्या भी द्वापर के आदि से लेकर कलयुग के अंत तक चलती है. அவர்களின் எண்ணிக்கையும் கூட துவாபர யுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை நடக்கிறது. उनकी संख्या भी कितनी होगी? 16,108. அவர்களின் எண்ணிக்கையும் இப்பொழுது எவ்வளவு இருக்கும்? 16,108. तो ये राजधानी तैयार हो जाएगी, அப்பொழுது இந்த ராஜதானி தயாராகிவிடும், संसार में डिक्लेयर हो जाएगी. உலகத்தில் டிக்ளேர் ஆகிவிடும். जैसे अभी अमेरिका महाशक्ति के रूप में डिक्लेयर्ड है. அமெரிக்கா இப்பொழுது மகாசக்தியின் பெயரில் டிக்ளேர் ஆகி உள்ளது. பிறகு क्या होगा? பிறகு என்ன ஆகும்? फिर दुनियावी जो धर्म सत्ताएं हैं, பிறகு உலகத்தில் இருக்கும் தர்ம சத்தாக்கள், राज्य सत्ताएं हैं, ராஜ்ய சத்தாக்கள், राज्य सत्ताओं के देश विदेश के राज सत्ताधीश हैं. ராஜ்ய சத்தாக்களின் தேசங்கள் விதேசங்களில் இருக்கும் ராஜ்ய सत्ताधीश और बड़े बड़े धर्म सत्ताधीश बैठे हुए हैं गुरु बनकर गद्दियों पर. वो लड़ाई लड़ेंगे या नहीं लड़ेंगे? மற்றும் பெரிய பெரிய தர்ம சத்தாதி குருவாகி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சண்டையிடுவார்களா இல்லையா? लड़ाई लड़ेंगे, சண்டை போடுவார்கள். लेकिन हार खाते जाएंगे या विजयी होते जाएंगे? हार खाते जाएंगे. ஆனால் தோல்வி அடைந்து விட்டு செல்வார்களா அல்லது வெற்றி அடைந்து செல்வார்களா? इसलिए आज भी हमारे झंडा गान में गाते हैं क्या? विश्व विजय करके दिखलावे. அதனால்தான் இன்று கூட நம்மளுடைய
தேசிய கொடி பாடலில் பாடுகிறார்கள். அதாவது முழு உலகத்தின் மீதும் வெற்றியடைந்து காட்டுவோம். सत्यमेव जयते வாய்மையை வெல்லும். तो क्या அப்பொழுது என்ன? तीनों मूर्तियां झंडे की सत्य हैं? கொடியில் காட்டப்பட்டுள்ள 3 மூர்த்திகளும் சத்தியமானவர்களா? है सत्य हैं? சத்தியமானவர்களா? तीनों मूर्तियों में संसार रूपी जंगल में कंट्रोल करने वाली कौन सी मूर्ति है? 3 மூர்த்திகளிலும் இந்த உலகமாகிய காட்டை கண்ட்ரோல் செய்யும் மூர்த்தி எந்த மூர்த்தி? शंकर है। शंकर। इसलिए बताया ब्रह्म वाक्य वास्तव में त्रिमूर्ति में एक है संसार रूपी जंगल में ज्ञान की दहाड़ मारने वाला शेर। அதனால் சொல்லப்பட்டுள்ளது பிரம்ம வாக்கியத்தில், அதாவது உண்மையிலேயே திருமூர்த்தியில் ஒருவர் இந்த உலகமாகிய காட்டில் ஞானத்தின் முழக்கம் செய்பவர் சிங்கம், और மற்றும் दूसरा है घोड़ा और तीसरा है बकरी। மற்றொருவர் குதிரை மற்றும் மூன்றாவது ஆடு. तो कौन सत्य है? शेर ही संसार रूपी जंगल में सत्य है। அப்பொழுது யார் சத்தியம்? சிங்கம்தான் இந்த உலகமாகிய காட்டில் சத்தியமானது. जिसकी लाठी उसकी भैंस। யார் கையில் கோல் உள்ளதோ அவர்களுடைய எருமையாகி விடுகிறது. हम ब्राह्मणों की लाठी क्या है? பிராமணர்களாகிய நம்முடைய ஊன்றுகோல் என்ன? है श्रीमत। ஸ்ரீமத். मुरली। முரளி. तो அப்பொழுது इस लाठी के आधार पर இந்த ஊன்றுகோலின் ஆதாரப்படி हम विश्व पिता के बच्चे सारे विश्व पर विजय प्राप्त करने वाले हैं। நாம் விஸ்வபிதாவின் குழந்தைகள் முழு உலகத்தின் மீதும் வெற்றி அடைய போகிறோம். लेकिन विजय तो प्राप्त करने वाले हैं, ஆனால் வெற்றியை அடைய போகிறோம். विश्व विजय का मुखिया कौन है? முழு உலகத்தின் மீதும் வெற்றிக்கான தலைவர் யார்? है अरे அரே भारत माता। பாரத் மாதா. कहते तो हैं भारत माता की जय। பாரத் மாதாவுக்கு ஜெய் என்று சொல்கிறார்கள். देवी के भक्त भी कहते हैं जय माता दी, कहते हैं ना। தேவிகளின் பக்தர்களும் கூட சொல்கிறார்கள் ஜெய் மாதாதி, சொல்கிறார்கள் தானே? है इनसे अगर कोई पूछे ये तुम्हारी माता जी विधवा हैं या सधवा हैं? ஒருவேளை அவர்களிடம் யாராவது கேட்டால் உங்களுடைய மாதா என்ன விதவாவா அல்லது சுமங்கலியா? इनका जो पति परमेश्वर है माता जी का, वो जिंदा है या मर गया? மாதாதியினுடைய பதி பரமேஸ்வர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா? तो क्या बताएंगे? அப்பொழுது என்ன சொல்வார்கள்? है? மாணவர்கள் சொல்கிறார்கள் கோபப்படுவார்கள். बताएंगे या आग बबूला हो जाएंगे? சொல்வார்களா அல்லது கோபப்படுவார்களா? है? क्योंकि जानते ही नहीं। ஏனென்றால் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. हम बच्चे तो बिना प्रूफ और प्रमाण के कोई बात मानने वाले नहीं है। குழந்தைகளாகிய நாம் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நம்புவதில்லை. हमारे पास तो प्रूफ है நம்மிடம் ப்ரூஃப் உள்ளது. कि भारत माता है तो जग जननी कही जाती है। அதாவது பாரத் மாதா என்றால் அவர் ஜெகத் ஜனனி, முழு உலகத்திற்கும் மா என்று சொல்லப்படுகிறார். तो जगत पिता भी जरूर है। அப்பொழுது ஜெகத் பிதாவும் கண்டிப்பாக தேவை. जो जगत पिता
आखिरी पुरुषार्थ में ये मान लेता है कि हमारी गुरु कौन है। அந்த ஜெகத்பிதா கடைசி புருஷார்த்தத்தில் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதாவது நம்முடைய குரு யார்? है? ம் कौन है? யார்? हमारी जन्मदाता कौन है? நமக்கு ஜென்மம் கொடுப்பவர் யார்? माता। மாதா. पहले ब्राह्मण चोटी की जन्मदाता कौन? முதல் உச்சிக்குடி பிராமணனின் ஜன்மதாத்தா ஜென்மம் கொடுப்பவர் யார்? है? யார்? जो पहला ब्राह्मण बनता है, ब्राह्मण किसकी औलाद? ब्रह्मा की औलाद। யார் முதல் பிராமணன் ஆகுகிறாரோ பிராமணன் யாருடைய குழந்தை? பிரம்மாவினுடைய குழந்தை. तो जो ब्रह्मा है, पहला चोटी का ब्राह्मण ब्रह्मा की औलाद है। அப்பொழுது யார் பிரம்மா? முதல் உச்சி குடும்பி பிராமணன் பிரம்மாவின் குழந்தை. वो ब्रह्मा कौन அந்த பிரம்மா யார்? है? जगत अम्बा कही जाती है, ஜெகதம்பா என்று சொல்லப்படுகிறார். क्योंकि वो जगदम्बा के साथ है तो जगत पिता है। ஏனென்றால் அவர் ஜெகதம்பாவுடன் இருக்கிறார் என்றால் ஜெகத்பிதா. प्रवृत्ति है जगत पिता और जगदम्बा की। ஜெகத்பிதா மற்றும் ஜெகதம்பாவின் பிரவൃத்தி உள்ளது. भले जगदम्बा जगत पिता की सहयोगिनी क्या है? शक्ति है। பலே ஜெகதம்பா ஜெகத்பிதாவினுடைய சகயோகினி சக்தி. जगत पिता का मुख्य कार्य है क्या? ஜெகத்பிதாவின் முக்கியமான காரியம் என்ன? अरे அரே जगत पिता तीन मूर्तियों में कौन सा मुख्य पार्टधारी है? ஜெகத்பிதா மூன்று மூர்த்திகளில் எந்த முக்கியமான பாட்டு செய்பவர்? है? क्या मुख्य कार्य है? என்ன முக்கிய காரியம் செய்கிறார்? विनाश। வினாஷ். सारी पुरानी दुनिया का विनाश, முழுமையான பழைய உலகத்தின் வினாசம், तामसी दुनिया का विनाश। தாமசி உலகத்தின் வினாசம். इस कार्य में उसकी बड़े से बड़ी सहयोगिनी शक्ति कौन है? இந்த காரியத்தில் அவருடைய பெரியதிலும் பெரிய சகயோகினி சக்தி உதவியாளர் சக்தி யார்? है? है ம் जगदम्बा का तामसी रूप जिसे महाकाली कहा जाता है। ஆம், ஜெகதம்பாவின் தாமசி ரூபம் அவரைத்தான் மகாகாளி என்று சொல்கிறார். उसको शास्त्रों में कामधेनु भी बोला है। அவரை சாஸ்திரத்தில் காமதேனு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். क्या बोला है? என்ன சொல்லப்பட்டுள்ளது? सबकी कामनाएं पूरी करने वाली, सब प्रकार की कामनाएं पूरी करने वाली। அனைவரின் ஆசையையும் பூர்த்தி செய்பவர், அனைத்து விதமான ஆசைகளையும் பூர்த்தி செய்பவர். क्या? என்ன? भगवान बाप को नहीं कहा जाता सब प्रकार की कामनाएं पूरी करने वाली, पूरा करने वाला। எல்லா விதமான ஆசைகளையும் பூர்த்தி செய்பவர் என்று பகவானுக்காக சொல்ல முடியாது. जगदम्बा को कहते हैं, कामधेनु गौ को कहते हैं सब प्रकार की कामनाओं को पूरा करने वाली। ஜெகதம்பாவிற்காக சொல்லப்படுகிறது, காமதேனுக்காக சொல்லப்படுகிறது. அதாவது அனைத்து விதமான ஆசைகளையும் பூர்த்தி செய்பவர். और மற்றும் एक कहावत है, ஒரு பழமொழி உள்ளது, अच्छा दूध देने वाली गाय जिसके दूध में खूब घी निकलता हो, ऐसी काली गऊ की मान्यता ज्यादा है या दूसरे रंग की गऊ की मान्यता ज्यादा है? நன்றாக பால் கொடுக்கும் பசு, அதன் பாலில் நிறைய நெய் வருகிறது. அப்படிப்பட்ட கருப்பான பசுவிற்கு மதிப்பு அதிகமாக உள்ளதா, அல்லது மற்ற நிறத்தைச் சேர்ந்த பசுக்களுக்கு அதிக மதிப்புள்ளதா? है?
மாணவர்கள், கருப்பான பசு. वो कौन सी काली गौ है? அது எந்த கருப்பான பசு? जगदम्बा, जो काला रूप धारण करती है, महाकाली। ஜெகதம்பா, அவர்தான் கருப்பான உருவத்தை தாரணை செய்கிறார், மகாகாளி. कहते हैं दूध देने वाली गाय अगर लात भी मारती है तो सहन कर लेना चाहिए या गोली से मार देना चाहिए। சொல்கிறார்கள், பால் கறக்கும் பசு ஒருவேளை உதை கொடுத்தாலும் சரி, அப்பொழுது பொறுத்து கொள்ள வேண்டுமா அல்லது துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட வேண்டுமா? है सहन कर लेना चाहिए। பொறுத்து கொள்ள வேண்டும். तो शंकर जी क्या करते हैं? है ये जगत पिता क्या करते हैं? हैं? वो काली गऊ लात मारती है और चुपचाप पड़े रहते हैं। அப்பொழுது சங்கர்ஜி என்ன செய்கிறார்? இந்த ஜெகத் பிதா என்ன செய்கிறார்? அந்த கருப்பான பசு உதை கொடுக்கிறது, அவர் பேசாமல் படுத்து கொண்டிருக்கிறார். क्यों? ஏன்? ऐसी क्या गरज पड़ गई? அப்படி என்ன அவசியம்? है? वो जानते हैं कि मेरा जो काम है वो मेरी सहयोगिनी शक्ति कर रही है। ஏனென்றால் அவர் தெரிந்திருக்கிறார், என்னுடைய வேலை என்னவோ அதை என்னுடைய உதவியாளர் சக்தி செய்கிறார். तो अपोजिशन करना उचित है या चुप रहना अच्छा है? அப்பொழுது எதிர்ப்பது உயர்ந்த விஷயமா அல்லது பேசாமல் இருப்பது நல்லதா? चुपचाप पड़े रहो। பேசாமல் இருங்கள். तो देखो जगदम्बा ही जब तामसी रूप धारण करती है कलयुग के अंत में तो महाकाली बन जाती है। அப்பொழுது பாருங்கள், கலியுக கடைசியில் ஜெகதம்பா எப்பொழுது தாமசி ரூபத்தை தாரணை செய்கிறாரோ அப்பொழுது மகாகாளி ஆகிவிடுகிறார். लेकिन ஆனால் महाकाली को परम ब्रह्म के रूप में तो नहीं माना गया। மகாகாளியை பரம்பிரம்ம ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. माना गया नहीं? ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா? இல்லை. वो महाकाली जब अपनी गलती को स्वीकार करती है कि मैंने गलत कदम उठाया, அந்த மகாகாளி எப்பொழுது தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்கிறாரோ, அதாவது நான் தவறான அடி எடுத்து வைத்தேன், तो भयभीत हो जाती है, जीव बाहर निकाल लेती है, हाय मैंने क्या किया, ये क्या कर दिया। அப்பொழுது பயந்து விடுகிறார், தன்னுடைய நாக்கை வெளியே நீட்டுகிறார். ஹாய், நான் என்ன செய்து விட்டேன், இது என்ன செய்து விட்டேன். और மற்றும் जो महागौरी का पार्ट है और महाकाली का पार्ट है, दोनों के संस्कार जब मिलकर के एक हो जाते हैं तब कहा जाता है महालक्ष्मी। மகாகௌரியின் பார்ட் என்ன உள்ளதோ மற்றும் மகாகாளியின் பார்ட் என்ன உள்ளதோ, இரண்டு பேரின் சன்ஸ்காரம் இணைந்து எப்பொழுது ஒன்றாகி விடுகிறதோ அப்பொழுது சொல்லப்படுகிறது மகாலட்சுமி. तब उसकी पूजा होती है जब घर घर में आत्मा के दीपक जलते हैं। வீட்டிற்கு ஆத்மாவாகிய தீபம் எரிகிறது, அப்பொழுது அவருக்கு பூஜை நடக்கிறது. तो महालक्ष्मी की पूजा होती है, माने सारे दीपकों की माला तैयार हो गई। அப்பொழுது மகாலட்சுமிக்கு பூஜை நடக்கிறது, அதாவது அனைத்து தீபங்களின் மாலை தயாராகி விடுகிறது. 8 की माला तैयार हो गई, 108 की माला तैयार हो गई, 8 மணி மாலை தயாராகிவிட்டது, 108 மணி மாலை தயாராகிவிட்டது. और மற்றும் 16,108 की माला भी तैयार हो गई। 16,108 மணி மாலையும் கூட தயாராகும். ये राज परिवार की माला है, राजयोग सीखने वालों की माला है। राजयोग सीख करके प्राप्ति
स्वरूप बच्चों की माला है। இது ராஜ குடும்பத்தின் மாலை, ராஜயோகம் கற்றுக்கொள்பவர்களின் மாலை, ராஜயோகம் கற்றுக்கொண்டு பிராப்தி स्वरूपம் ஆகக்கூடியவர்களின் மாலை. ये माला रूपी संगठन तैयार होगा இது மாலா ரூபமாகிய சங்கடன் தயாராகும் और மற்றும் सारी दुनिया में आवाज फैल जाएगी कि किसको याद करना है, जिसकी याद से हमारी आत्मा सदगति को प्राप्त हो। முழு உலகத்திலும் சத்தம் பரவும், அதாவது யாரை நினைவு செய்ய வேண்டும், அதாவது அவருடைய நினைவு மூலமாக நம்முடைய ஆத்மா சத்கதியை அடைய வேண்டும். तो बोला इन बातों को बाहर वाले नहीं समझ पाएंगे जल्दी, विलायती लोग, बहुत मुश्किल है। அப்பொழுது சொல்கிறார், இந்த விஷயங்களை வெளியில் இருப்பவர்கள், வெளிநாட்டவர்கள் சீக்கிரமாக புரிந்து கொள்ள முடியாது, மிகவும் கடினம். कोई यहाँ वाले समझे, क्योंकि यहाँ ही भारत में स्वर्ग था, जो भारत अब नरक बन गया। யாராவது இங்கே இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் இதே பாரதத்தில் தான் ஸ்வர்க்கம் இருந்தது, அந்த பாரதம் இப்பொழுது நரகமாகிவிட்டது. तो ये कैसे बन गया, ये सारी बात बाप समझाता ही है इसके ऊपर। இது எப்படி ஆகிவிட்டது, இந்த அனைத்து விஷயங்களை பற்றியும் தந்தை புரிய வைக்கிறார். कौन समझाता है? யார் புரிய வைக்கிறார்? है बाप समझाता है। कौन बोला? தந்தை புரிய வைக்கிறார். யார் சொல்கிறார்? है? ये वाक्य कौन बोला? இந்த வாக்கியத்தை யார் சொல்கிறார்? है? शिव बाप बोला, ஷிவ் தந்தை சொல்கிறார், ब्रह्मा के मुख से बोला, பிரம்மாவின் வாய் மூலமாக சொல்கிறார். कि समझाता कौन है? बाप समझाता है इन बातों के ऊपर। அதாவது யார் புரிய வைக்கிறார்? இந்த விஷயங்களை பற்றி தந்தை புரிய வைக்கிறார். तो उन बातों को विस्तार से बता देना है। அப்பொழுது அந்த விஷயங்களை பற்றி விரிவாக சொல்லிவிட வேண்டும். बीच में ये आते हैं, நடுவில் இதெல்லாம் வருகின்றன. धर्म पिता है। அதாவது தர்ம பிதாக்களை சொல்கிறார். कहाँ पे है? எங்கே வருகிறார்கள்? है? जो सृष्टि का चक्र है उसमें बीच में आते हैं या आगे पीछे? बीच में आते हैं। சிருஷ்டி சக்கரத்தில் நடுவில் வருகிறார்களா அல்லது முன்னால் அல்லது பின்னால் வருகிறார்களா? நடுவில் வருகிறார்கள். तो वो भी अभी तमो प्रधान पुराने बन गए। இப்பொழுது அவர்களும் கூட தமோ பிரதானமாக பழையவர்களாக ஆகிவிட்டார்கள். कि कोई सतो प्रधान है? அல்லது யாராவது சத்தோ பிரதானமாக இருக்கிறார்களா? सभी मनुष्य सृष्टि रूपी मकान को रिपेयर करने वाले रिपेयरर इस दुनिया में धर्म पिताओं के रूप में आ गए। அனைவரும் மனித சிருஷ்டி ரூபம் ஆகிய வீட்டை ரிப்பேரிங் செய்யக்கூடிய ரிப்பேரர்கள் இந்த உலகத்தில் தர்ம பிதாக்கள் ரூபத்தில் வந்துவிட்டார்கள். पुरानी दुनिया पुराने मकान को रिपेयर किया, लेकिन नया किसी ने नहीं बनाया। लेकिन ऐसी भी स्टेज आती है मकान की, फिर कोई रिपेयर हो ही नहीं पाता। பழைய உலகம் பழைய வீட்டை ரிப்பேரிங் செய்தார்கள், ஆனால் புதியதாக யாருமே உருவாக்கவில்லை. ஆனால் வீட்டிற்கு அப்படிப்பட்ட நிலை கூட வருகிறது, பிறகு எந்த ஒரு ரிப்பேரும் செய்ய முடியாது. कोई उसको रिपेयर नहीं कर पाता। யாரும் அதை பழுது பார்க்க முடியாது. जो भी रिपेयर करने वाले आ गए धर्म पिता हैं, वो भी तमो प्रधान बन गए। யாரெல்லாம் பழுது பார்க்கும் தர்ம பிதாக்கள் வந்து விட்டார்களோ அவர்களும் தமோ பிரதானமாகிவிட்டார்கள். सारी दुनिया तमो प्रधान बन गई। முழு உலகமும் தமோ பிரதானம் ஆகிவிட்டது. ये नई सो पुरानी, पुरानी सो नई। இது
புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக வருகிறது. और भगवान को बुलाया ही तब जाता है जबकि पुरानी दुनिया को नया बनाना होता है. பழைய உலகத்தை எப்பொழுது புதிய உலகமாக மாற்ற வேண்டுமோ அப்பொழுதுதான் பகவானை கூப்பிடுகிறோம். इस भारत देश में सारे भारतवासियों ने मिलकर के कब आवाज उठाई, हे पतित पावन आओ. இந்த பாரத தேசத்தில் அனைத்து பாரதவாசிகளும் சேர்ந்து எப்பொழுது சத்தமிட்டார்கள்? அதாவது ஹே பதித் பாவன் வாங்கள். इसकी अध्यक्षता में है गांधी जी की अध्यक्षता में सारे देशवासियों ने 40 करोड़ ने आवाज उठाई, पतित पावन आओ. யார் தலைமையில் கூப்பிட்டார்கள்? காந்திஜியின் தலைமையில். முழு தேசவாசிகளும் 40 கோடி அனைவரும் சத்தமிட்டார்கள். तो वो बुलाने से नहीं आते, ஆனால் அவர் கூப்பிட்டால் வருவதில்லை. आए. வந்தாரா? है? जब बुलाया तब आए. எப்பொழுது கூப்பிட்டார்களோ அப்பொழுது வந்தாரா? है? नहीं आए. अरे வரவில்லையா? அரே अरे அரே. सन 47 में स्वतंत्रता मिली या नहीं मिली? है? मिली तो 1947 சுதந்திரம் கிடைத்ததா இல்லையா? கிடைத்ததுதான். तो आए या नहीं आए? அப்பொழுது வந்தாரா? வரவில்லையா? है? नहीं आए? வரவில்லையா? आए? வந்தாரா? है? आए कि नहीं आए? வந்தாரா இல்லையா? आए तो, வந்தார்தான். लेकिन ஆனால் जो भारत का पिता माना जाता है, யாரை பாரத பிதா என்று நம்பினார்களோ देशवासियों ने गांधी जी को क्या मान लिया है? पिता मान लिया. தேசவாசிகள் காந்திஜியை என்னவாக ஏற்றுக்கொண்டார்கள்? பிதா என்று நம்பினார்கள். विश्व का पिता नहीं. விஸ்வ பிதா இல்லை. तो क्या विश्व का पिता नहीं आया हुआ था? அப்பொழுது என்ன விஸ்வ பிதா வரவில்லையா? है? आया हुआ था. வந்திருந்தாரா? क्या कहें? என்ன சொல்வது? जब पुरानी दुनिया को नया बनाना होता है तब ही आते हैं. எப்பொழுது பழைய உலகத்தை புதியதாக்க வேண்டியுள்ளதோ அப்பொழுதுதான் வருகிறார். और तब ही उनको बुलाते भी हैं. மற்றும் அப்பொழுதுதான் அவரை கூப்பிடவும் செய்கிறார்கள். तो पहले बुलाएंगे तब आता है या पहले आता है फिर बुलाते हैं? அப்பொழுது முதலில் கூப்பிடும் பொழுது வருகிறாரா அல்லது முதலில் வருகிறாரா அதற்கு பின்னால் கூப்பிடுகிறார்களா? है? आ गया तो फिर बुलाने की क्या दरकार? வந்து விட்டார் என்றால் பிறகு கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன உள்ளது? है? बच्चा भी माँ के पेट में आता है तो नहीं कहता कोई बच्चा आया. குழந்தையும் கூட அம்மாவின் கர்ப்பத்தில் வந்தால் அப்பொழுது யாரும் அந்த மாதிரி சொல்வதில்லை. அதாவது குழந்தை வந்தார். गर्भ में निर्जीव पिंड होता है तो भी नहीं कहते कि आया. கர்ப்பத்தில் உயிரற்ற பிண்டம் இருக்கிறது, அப்பொழுது கூட சொல்வதில்லை, அதாவது குழந்தை வந்தது. आत्मा प्रवेश करती है तो भी नहीं कहते हैं. ஆத்மா பிரவேசமாகும் பொழுதும் கூட யாரும் சொல்வதில்லை. माँ को पता चलता है அம்மாவுக்கு தெரிய வருகிறது, परंतु वो तो किसी को बताती नहीं. ஆனால் அவர் யாருக்கும் சொல்வதில்லை. कब कहते हैं बच्चा आया? எப்பொழுது சொல்வோம் குழந்தை வந்துவிட்டார்? जो देखे और जो कानों से सुने. पड़ोसी भी सुनेगा हुआ हुआ की आवाज तो क्या कहेगा? पड़ोसी में बच्चा आया. அதாவது யார் பார்த்தாலும் சரி மற்றும் யார் காதுகள் மூலமாக கேட்கிறார்களோ
பக்கத்து வீட்டுக்காரர் குழந்தை அழும் சத்தத்தை கேட்டாலும் கூட சொல்வார், பக்கத்து வீட்டில் குழந்தை வந்து விட்டது. ऐसे ही ये है बेहद का बाप. அதே போல்தான் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையும். मनुष्य सृष्टि का बाप மனித சிருஷ்டியின் தந்தை, जो इस मनुष्य सृष्टि में प्रत्यक्षता रूपी जन्म लेता है. அவர் இந்த மனித சிருஷ்டியில் பிரத்யக்ஷ ரூபமாகிய ஜென்மம் எடுத்துக்கொள்கிறார். एक बच्चे के रूप में और एक बाप के रूप में. ஒருவர் தந்தை ரூபத்தில், ஒருவர் குழந்தை ரூபத்தில். कौन है बाप? யார் தந்தை? कौन है बाप? யார் தந்தை? लो பாருங்கள். है? என்ன? हाँ, हम आत्मा रूपी बच्चों का बाप शिव बाप और उसका बच्चा राम बाप. நாம் ஆத்மா ரூபமாகிய குழந்தைகளின் தந்தை சிவ்பாப் மற்றும் அவருடைய குழந்தை ராம் தந்தை. तो जब प्रत्यक्ष होता है तो बताया कि बाप और बच्चे का जन्म इकट्ठा है. அவர் எப்பொழுது பிரத்யட்சமாகுகிறாரோ அப்பொழுது சொல்லப்பட்டுள்ளது, தந்தை மற்றும் குழந்தை இரண்டு பேரின் ஜென்மம் மொத்தமாக உள்ளது. क्योंकि वो निराकार बाप शिव साकार मनुष्य सृष्टि के बच्चे के द्वारा प्रत्यक्ष होता है. ஏனென்றால் அந்த நிராகாரமான தந்தை சிவன் சாக்கார மனித சிருஷ்டியினுடைய குழந்தை மூலமாக பிரத்யட்சமாகுகிறார். तो जन्म इकट्ठा है या एक के बाद एक है? इकट्ठा है. அப்பொழுது ஜென்மம் மொத்தமாக உள்ளதா அல்லது ஒருவருக்கு பின்னால் ஒருவர் ஜென்மமா? महाशिवरात्रि उसकी यादगार है. அதனுடைய நினைவார்த்தம் மகா சிவராத்திரி உள்ளது. 2017-18 नहीं. 2017-18 இல்லை. क्या कहा? என்ன சொன்னார்? है ம் महाशिवरात्रि माने है घोर अज्ञान अंधकार की रात्रि. மகா சிவராத்திரி என்றால் பயங்கரமான அஞ்ஞானத்தின் காரிருள், जिसमें जो विधर्मी धर्मों में कन्वर्ट होने वाले बच्चा बुद्धि आत्माएं हैं वो भी अज्ञान अंधकार में डूबे रहते हैं. அதில் யார் விதர்மி தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களோ குழந்தை புத்தி ஆத்மாக்களோ அவர்களும் அஞ்ஞான இரவில் மூழ்கி விடுகிறார்கள், மூழ்கி இருக்கிறார்கள். बाप को तो जानते ही नहीं और जो दूसरे धर्मों में जीवन रहते कन्वर्ट कभी होते ही नहीं, वो भी अज्ञान अंधकार में डूब जाते हैं. தந்தையை தெரிந்து கொள்ளவே இல்லை மற்றும் யார் மற்ற தர்மங்களில் உயிரோடு இருந்து கொண்டே கன்வெர்ட் ஆவதே இல்லை அவர்களும் அஞ்ஞான இருளில் மூழ்கி விடுகிறார்கள். और बाहर की दुनिया तो डूबी हुई है ही. மற்றும் வெளி உலகம் மூழ்கித்தான் இருக்கிறது. तीनों दुनिया अज्ञान अंधकार में डूब जाती है. மூன்று உலகமும் அஞ்ஞான இருளில் மூழ்கி விடுகிறது. तब उस महान रात्रि में जिससे बड़ी कोई अंधकार की रात्रि होती ही नहीं. அப்பொழுது அந்த மகான் ராத்திரியில் இதைவிட பெரிய இருள் நிறைந்த ராத்திரி இருப்பதில்லை. वो बाप आते हैं, प्रत्यक्ष होते हैं, प्रत्यक्षता रूपी जन्म लेते हैं संसार में. அந்த தந்தை வருகிறார், வெளிப்படுகிறார், உலகத்தில் பிரத்யக்ஷ ரூபமாகிய ஜென்மம் எடுக்கிறார். जो भारत में खास मनाया जाता है बच्चे का जन्मदिन. बच्चा जन्म लेता है तो क्या होता है? दरवाजे पर कौन आ जाते हैं? अरे ढोल मजीरा बजाने वाले आ जाते हैं या नहीं आ जाते हैं? அதுதான் பாரதத்தில் முக்கியமாக குழந்தையின் ஜென்மம் கொண்டாடப்படுகிறது. குழந்தை பிறந்தவுடன் என்ன ஆகுகிறது? வாசலில்
யார் வந்து விடுகிறார்கள்? மேலதாளம் அடிப்பவர்கள் வந்து விடுகிறார்களா இல்லையா? तो ये ज्ञान के बाजे हैं, स्वतः ही बजने लगते हैं. இது ஞானத்தின் மேலதாளங்கள் தானாக அடிக்க ஆரம்பித்து விடுகிறது. जब बाप की प्रत्यक्षता होगी तो बताया ये अखबार वाले जो अभी तुम्हारी इतनी ग्लानि करते हैं वो अखबारों के फ्रंट पेज पर सीढ़ी का चित्र डाल देंगे, स्वतः ही डाल देंगे. எப்பொழுது தந்தை பிரத்யட்சமாகுகிறாரோ அப்பொழுது சொல்லப்பட்டுள்ளது, இந்த பத்திரிகைக்காரர்கள் இப்பொழுது உங்களுக்கு இவ்வளவு அவதூறு செய்கிறார்கள். அவர்கள் செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் எனிப்படி சித்திரத்தை போட்டு விடுவார்கள், தானாகவே போட்டு விடுவார்கள். चारों ओर से आवाज दुनिया में आएगी कि बाप आ गया. நாலா பக்கத்தில் இருந்தும் உலகத்தில் சத்தம் வரும், அதாவது தந்தை வந்து விட்டார். तो बाप आते हैं, आकर के ये डिस्ट्रक्शन तो होते ही हैं. அப்பொழுது தந்தை வருகிறார், வந்து இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆகுகிறது தான். निशानी क्या दिखाई पड़ती है? आते ही राजधानी स्थापन भी होती है और जैसे जैसे राजधानी स्थापन होती जाती है वैसे वैसे विनाश भी पुरजोर से होते जाते हैं. அதற்கான அடையாளம் என்ன தென்படுகிறது? வந்த உடனேயே ராஜதானி ஸ்தாபனையும் ஆகுகிறது. மற்றும் எந்த அளவுக்கு ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு விநாசமும் கூட தீவிரமாக நடந்து கொண்டே இருக்கும். डिस्ट्रक्शन तो होते ही हैं விநாசம் ஆகும் தான். और மற்றும் ये डिस्ट्रक्शन नई दुनिया के लिए होते हैं. இந்த டிஸ்ட்ரக்ஷன் புதிய உலகத்திற்காக ஏற்படுகிறது. क्या? என்ன? जब तक ये पुरानी दुनिया के प्राणी रहेंगे बिच्छू टिंडन दुख देने वाले, तब तक नई दुनिया प्रत्यक्ष होने वाली नहीं है. எப்பொழுது வரை இந்த பழைய உலகத்தின் உயிரினங்கள் இருக்கின்றதோ, தேல் நண்டை போல துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அப்பொழுது வரை புதிய உலகம் வெளிப்பட போவதில்லை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 2200 2200 சாலேப்பூர் ஒடிசா. முரளி தேதி 29/10/1965 66. விளக்கம் கொடுத்த தேதி 22/7/2016. பார்ட் 2. நேரம் 49 நிமிடங்கள் 51 வினாடிகளிலிருந்து. यज्ञ के आदि में ही पुरुषार्थ रूपी धनुष दे दिया, ज्ञान के बाण दे दिए, ज्ञान के बाण रखने के लिए बुद्धि रूपी तर्कश भी दे दिया. யஜ்யத்தின் ஆரம்பத்திலேயே புருஷார்த்த ரூபமாகிய வில் கொடுக்கப்பட்டு விட்டது, ஞானத்தின் அம்பு கொடுக்கப்பட்டு விட்டது. ஞானத்தின் அம்பை வைப்பதற்காக புத்தி ரூபமாகிய கூடையும் கொடுத்து விட்டார்கள். जाओ अलग हो जाओ, कमाओ और खाओ. போ, சம்பாதித்து சாப்பிடு. अब इस यज्ञ से तुमको कुछ भी, ब्राह्मणों के यज्ञ से अब तुम्हें कुछ भी नहीं मिलने वाला. இப்பொழுது பிராமண யஜ்யத்திலிருந்து உனக்கு எதுவுமே கிடைக்காது. तो वो सारे सूर्यवंशी बच्चे जो बाप के शरीर छोड़ने के बाद चले गए थे वो अभी भी यहाँ बैठे हुए हैं. அப்பொழுது அந்த அனைத்து சூரிய வம்சி குழந்தைகளும் தந்தை சரீரம் விட்ட பிறகு போய்விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது கூட இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். और सारे भारत में बैठे हुए हैं. மற்றும் முழு பாரதத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். उन सबको नंबरवार अपने बाप की तरह रुद्रमाला की मणके है ना, அந்த அனைவருக்கும் வரிசை கிரமமாக தன்னுடைய தந்தையை போல் ருத்ரமாலையின் மணிகள் அல்லவா? छोटे बड़े मणके है ना, हैं? पावर है या नहीं है? निराकारी स्टेज की है,
उस पावर के आधार पर उनको नंबरवार बुद्धि रूपी तरकस मिला हुआ है। சின்ன அல்லது பெரிய மணிகள் அல்லவா? நிராகாரி ஸ்டேஜுக்கான பவர் இருக்கிறதா அல்லது இல்லையா? இருக்கிறது. அந்த பவரின் அடிப்படையில் அவர்களுக்கு வரிசை கிரமமாக புத்திக்கான தர்க்கஸ் அதாவது கூடை கிடைத்துள்ளது. सबको बुद्धि रूपी तरकस में रखने के लिए ज्ञान के बाण मिले हुए हैं और पुरुषार्थ करने के लिए धनुष भी मिला हुआ है। जिस धनुष रूपी शरीर के लिए मुरली में बोला है ये शरीर सड़ते जावेंगे, क्या कहा? அனைவருக்கும் புத்தி ரூபமாகிய கூடையில் வைப்பதற்காக ஞானத்தின் அம்பு கிடைத்துள்ளது மற்றும் புருஷார்த்தம் செய்வதற்காக வில்லும் கிடைத்துள்ளது. அந்த தனுஷ் அதாவது அந்த வில் ஆகிய சரீரத்திற்காக சொல்லப்பட்டுள்ளது. முரளியில் இந்த உடல் கெட்டு போய்கொண்டே இருக்கும். என்ன சொன்னார்? शरीर 5 तत्वों का बना हुआ है, पृथ्वी जल वायु अग्नि आकाश। சரீரம் 5 தத்துவத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு. ये पांचों तत्व जड़ हैं या चैतन्य हैं? जड़ ज्ञान को समझेंगे। இந்த 5 தத்துவங்கள் ஜடமானதா அல்லது சைத்தன்யமானதா? ஜடம் ஞானத்தை புரிந்து கொள்ளுமா? वो जड़ 5 तत्व जो हैं वो कोई चैतन्य आत्माएं भी हैं, पृथ्वी जलवायु अग्नि आकाश। वो आत्माएं ज्ञान को नहीं समझेंगी। அந்த ஜடமான 5 தத்துவம் என்ன உள்ளதோ அது ஏதோ சைத்தன்யமான ஆத்மாவும் கூட இருக்கிறது. நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு. அந்த ஆத்மாக்கள் ஞானத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். क्योंकि उन तत्वों में बड़ा तत्व है पृथ्वी धरणी। ஏனென்றால் அந்த தத்துவங்களில் பெரிய தத்துவம் பூமி தரணி. धरणी में जितनी भी धरणियां हैं सारी दुनिया में, सारी दुनिया की जितनी भी धरणी रूपी कन्याएं माताएं हैं उनका मुखिया कौन है? जगदम्बा। छोटे छोटे बच्चे बता रहे। முழு உலகத்திலும் எத்தனை தரணி ரூபமாகிய கன்யா மாதாக்கள் இருக்கிறார்களோ, முழு உலகத்திலும் எத்தனை கன்யா மாதாக்களாகிய தரணி உள்ளதோ அவர்களின் தலைவர் யார்? ஜெகதம்பா. பாபா சொல்கிறார், சின்ன சின்ன குழந்தைகள் கூட சொல்கிறார்கள், जगत की अम्बा। முழு உலகத்திற்கும் அம்மா. वो जगत की अम्बा पंच तत्वों रूपी तत्वों में मुख्य पार्ट बजाने वाली है। அந்த முழு உலகத்திற்கும் அம்மா 5 தத்துவங்களில் முக்கியமான தத்துவத்திற்கான பாட்டு செய்யக்கூடியவர். और वो जड़त्वमयी बुद्धि वाली है या चैतन्य बुद्धि है? மற்றும் அவர் ஜடத்துவமான புத்தி உடையவரா அல்லது சைத்தன்ய புத்தி உடையவரா? वो चैतन्य आत्मा नहीं है। அவர் சைத்தன்யமான ஆத்மா இல்லையா? है चैतन्य आत्मा तो है लेकिन बुद्धि சைத்தன்யமான ஆத்மாதான், ஆனால் புத்தி மாணவர்கள் ஜடமானது. क्या प्रूफ? என்ன ப்ரூஃப் உள்ளது? மாணவர்கள் அவர் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. हाँ बाप थे क्योंकि वो बाप को नहीं जानती। பாபா சொல்கிறார், வா பட்டே, ஏனென்றால் அவர் தந்தையை தெரிந்து கொள்வதில்லை. जानती भी है तो परसेंटेज में पहचाना है, गहराई तक बाप को नहीं जाना है। தெரிந்திருந்தாலும் கூட பர்சன்டேஜில் தெரிந்திருக்கிறார், ஆழமாக தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. न जानने के कारण अंत में जब थोड़ी सी भी परीक्षा आती है तो फेल हो जाती है या पास हो जाती है? फेल पास हो जाती है। आगे आके बैठो और जल्दी। தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் கடைசியில் கொஞ்சம் பரீட்சை வந்தால் ஃபெயிலாகி விடுகிறாரா அல்லது பாஸ் ஆகி விடுகிறாரா? மாணவர்கள் பாஸ் ஆகி விடுகிறார். பாபா கேட்கிறார், பாஸ் ஆகி விடுகிறாரா?
பாபா சொல்கிறார், மாணவரை இன்னும் முன்னால் வந்து அமருங்கள். फेल हो जाती है, बाप को छोड़ करके चली जाती है. ஃபெயில் ஆகி விடுகிறார், தந்தையை விட்டு விட்டு சென்று விடுகிறார். जो पहचानने वाला होगा वो बाप को जल्दी छोड़ेगा? नहीं छोड़ सकता. யார் தந்தையை தெரிந்திருக்கிறாரோ அவர் சீக்கிரமாக தந்தையை விட்டு விடுவாரா? விட முடியாது. तो देखो ये पांच तत्व जड़त्वमयी तत्व हैं. इन जड़त्वमयी तत्वों से हमारा ये शरीर बनता है. இந்த 5 தத்துவங்களும் ஜடத்துவமான தத்துவங்கள். இந்த ஜடத்துவமான தத்துவங்கள் மூலமாக நம்முடைய இந்த சரீரம் உருவாகி உள்ளது. और ये शरीर रूपी धनुष है. अभी संगम युग के तामसी पीरियड में सत्व प्रधान है या तमो प्रधान है? மற்றும் இந்த உடல் ஆகிய வில் இப்பொழுது சங்கம யுகத்தின் தாமசி பீரியடில் சத்தோ பிரதானமா அல்லது தமோ பிரதானமா? है कैसा है? तमो प्रधान है. எப்படி இருக்கிறது? தமோ பிரதானமாக இருக்கிறது. तमो प्रधान शरीर सड़ता रहेगा या तंदुरुस्त होता जाएगा, कंचन काया बनता जाएगा? தமோ பிரதானமான சரீரம் கெட்டு போய் கொண்டே இருக்குமா அல்லது ஆரோக்கியமாகி கொண்டே இருக்குமா? கஞ்சன் காய ஆகி கொண்டே இருக்குமா? है? हाँ, सड़ता जाएगा. लेकिन आत्मा आत्मा असली बाप को याद करने के कारण ஆம், கெட்டு போய் கொண்டே இருக்கும். ஆனால் ஆத்மா உண்மையான தந்தையை நினைவு செய்வதன் காரணத்தினால், असली बाप को याद करने के कारण या बाबा को याद करने के कारण? बाप और बाबा में क्या अंतर है? உண்மையான தந்தையை நினைவு செய்யும் காரணத்தினாலா அல்லது பாபாவை நினைவு செய்யும் காரணத்தினாலா? பாப் மற்றும் பாபாவில் என்ன வித்தியாசம் உள்ளது? है? आत्माओं का बाप है शिव. उसको याद करने वाले विदेशी और विधर्मी बनते हैं. ஆத்மாக்களின் தந்தை சிவன். அவரை நினைவு செய்பவர்கள் விதேசி மற்றும் விதர்மிகள் ஆகுகிறார்கள். लेकिन जो प्रवृत्ति मार्गीय बाप को याद करते हैं, आत्मा और शरीर की प्रवृत्ति है, उसको कहा जाता है बाबा. ஆனால் யார் பிரவர்த்தி மார்க்க தந்தையை நினைவு செய்கிறார்களோ ஆத்மா மற்றும் உடலின் பிரவர்த்தி, அதைத்தான் சொல்லப்படுகிறது பாபா. क्या? என்ன? शिव बाबा. சிவ பாபா. तो शिव बाबा को जो याद करने वाले बच्चे हैं उनकी आत्मा पावरफुल बनती है. சிவ பாபாவை நினைவு செய்யும் குழந்தைகளின் ஆத்மா பவர்ஃபுல் ஆகுகிறது. इतनी पावरफुल बनती है कि सड़े हुए शरीर से भी ईश्वरीय सेवा का वो काम करके दिखाते हैं जो दुनिया के और धर्म पिताओं की बात मानने वाले नहीं दिखा सकते. இவ்வளவு பவர்ஃபுல் ஆகுகிறது. அதாவது கெட்டுப்போன உடல் மூலமாக கூட ஈஸ்வரிய சேவைக்கான அந்த காரியத்தை செய்து காட்டுகிறார்கள். அதாவது உலகத்தில் மற்ற தர்ம பிதாக்களின் பேச்சை கேட்பவர்களை செய்து காட்ட முடியாது. पक्का हो गया? திடமாகிவிட்டதா? बुढ़ापा तो नहीं सताता है? नहीं सताना चाहिए, फक उड़ाना चाहिए. हम किसके बच्चे हैं? ज्ञान सूर्य बाप के बच्चे हैं. முதுமை பருவம் தொந்தரவு செய்வதில்லை தானே? தொந்தரவு செய்யக்கூடாது, பெருமிதம் இருக்க வேண்டும். அதாவது நாம் யாருடைய குழந்தை? ஞானசூரியன் தந்தையின் குழந்தைகள். जो सारे संसार को रोशनी देने वाला है. அவர்தான் முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுப்பவர். तो देखो, बाप कहते हैं तुम बच्चों को बहुत खुशी होनी चाहिए. அப்பொழுது பாருங்கள், தந்தை சொல்கிறார், குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் அதிகமாக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ब्रह्मा को भी इतनी खुशी नहीं हो सकती. भले सतयुग का मालिक बनता है,
सारे सच रूपी वृक्ष का पहला पत्ता बनता है, लेकिन पत्ता बनता है, पत्तों का बाप बीज बनता है. பிரம்மாவுக்கும் கூட இந்த அளவிற்கு குஷி இருக்க முடியாது. பலே, பிரம்மாவும் கூட சத்தியுகத்தின் எஜமானன் ஆகுகிறார். முழு சிருஷ்டி ரூபம் ஆகிய மரத்தின் முதல் இலை ஆகுகிறார். ஆனால் இலைகளின் தந்தை விதை ஆகுகிறாரா? बीज में ज्यादा ताकत होती है या पत्तों में ज्यादा ताकत होती है? बीज में ज्यादा ताकत होती है. விதையில் அதிகமான சக்தி உள்ளதா அல்லது இலைகளில் அதிகமான சக்தி உள்ளதா? விதையில் அதிகமான சக்தி உள்ளது. तो बाप कहते हैं तुम हो मेरे डायरेक्ट सुनने वाले, डायरेक्ट देखने वाले वो बच्चे जिनकी बुद्धि में ये पक्का बैठ जाता है. क्या बैठ जाता है? जो बाबा ने बोला, जो इन आंखों से देखे, जो इन कानों से सुने दो शब्द भी, उसकी बुद्धि में एवर लास्टिंग जीवन तक के लिए क्या बैठ जाएगा? मेरा बाप आ गया. அப்பொழுது தந்தை சொல்கிறார், நீங்கள்தான் என்னுடைய நேரடியாக கேட்பவர்கள், நேரடியாக பார்ப்பவர்கள். அவர்கள் புத்தியில் இந்த விஷயம் திடமாக பதிந்து விடுகிறது. என்ன பதிந்து விடுகிறது? அதுதான் பாபா சொல்லியிருக்கிறார். யார் இந்த கண்கள் மூலமாக பார்க்கிறார்களோ, யார் இந்த காதுகள் மூலமாக 2 வார்த்தைகளை கேட்டாலும் சரி, எவர் லாஸ்டிங் கடைசி வாழ்க்கை வரை அவர்கள் புத்தியில் என்ன பதிந்துவிடும்? என்னுடைய தந்தை வந்து விட்டார். ऐसे नहीं आज आ गया और कल अरे हम तो मुगालते में आ गए थे, बाप बदल जाए. ऐसे नहीं. அப்படி இல்லை, இன்று வந்துவிட்டார் மற்றும் நாளை அரே நாங்கள் குழப்பத்தில் வந்துவிட்டோம், தந்தை மாறிவிடுகிறார். அப்படி இல்லை. अमरनाथ के बच्चे कैसे होंगे? अमर होंगे. वेद की अमरता धारण करने वाले, पक्का निश्चय बुद्धि बाप के बच्चे बनने वाले. அமர்நாத்தின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? அமரர்களாக இருப்பார்கள். எல்லைக்கப்பாற்பட்ட அமரத்துவ தன்மையை தாரணை செய்பவர்கள், திடமான நிச்சய புத்தி தந்தையின் குழந்தை ஆகுபவர்கள். निश्चय बुद्धि माने जिंदा और अनिश्चय बुद्धि माने मरे हुए. நிச்சய புத்தி என்றால் உயிருடன் மற்றும் அனிஷ்ய புத்தி என்றால் இறந்து போனவர்கள். तो अभी मृत्यु लोक चल रहा है या अमर लोक शुरू हो गया है? अभी भी मृत्यु लोक. இப்பொழுது மரணலோகம் நடக்கிறதா அல்லது அமரலோகம் ஆரம்பித்து விட்டதா? இப்பவும் கூட மரணலோகம். अभी भी दूसरों की बातें सुनकर के विश्वास करते हैं या नहीं? हैं? फट से विश्वास कर लेते हैं. இப்பொழுது கூட மற்றவர்களின் பேச்சை கேட்டு விசுவாசம் செய்கிறீர்களா இல்லையா? உடனடியாக நம்பிவிடுகிறீர்கள். बल बाबा ने बोला है क्या है? एक से सुनना चाहिए. अनेकों से सुना तो व्यभिचारी ज्ञान हो जाएगा. பலே, பாபா சொல்லி இருக்கிறார் தான். என்ன? ஒருவர் மூலமாக கேட்க வேண்டும். நிறைய பேர் மூலமாக கேட்டால் அப்பொழுது விபச்சாரி ஞானம் ஆகிவிடும். और व्यभिचारी ज्ञान दूसरे धर्मों में कन्वर्ट होने वाले ही सुनते हैं. अपना अपना पार्ट समझ लेना चाहिए. மற்றும் விபச்சாரி ஞானத்தை மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுபவர்கள் தான் கேட்பார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். क्या मैं आत्मा और धर्मों में कन्वर्ट होने वाली तो नहीं हूँ? परसेंटेज में सुन करके फेल होने वाली आत्मा तो नहीं हूँ. நான் ஆத்மா மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர் இல்லை தானே? பர்சன்டேஜில் கேட்டு கேட்டு
ஃபெயில் ஆகக்கூடிய ஆத்மா இல்லை தானே? कितने नंबर से फेल होते हैं और कौन कितने नंबर के बाद पास माने जाते हैं? है எத்தனை நம்பரில் ஃபெயில் ஆகுகிறார்கள் மற்றும் எவ்வளவு நம்பருக்கு பின்னால் பாஸ் என்று சொல்லப்படுகிறது? अरे 1/3 100 में से 1/3 नंबरों से पास और उससे कम नंबर तो फेल माने जाते हैं। அரே 100லிருந்து 1/3 நம்பர் இருந்தால் பாஸ் மற்றும் அதைவிட குறைவாக நம்பர் இருந்தால் ஃபெயில் என்று சொல்லப்படுகிறது. तो अपने को देख सकते हैं कि हमने दूसरों की बात को सुन करके कितना परसेंटेज में विश्वास किया, या कर लेता हूँ या मुरली से टैली करता हूँ. அப்பொழுது தன்னை பார்க்கலாம். அதாவது நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்டு எவ்வளவு சதவிகிதம் விசுவாசம் செய்தோம், அல்லது நம்பிவிடுகிறேன், அல்லது முரளியுடன் ஒப்பிட்டு பார்க்கிறேனா? अच्छा मुरली से टैली नहीं कर सकता तो रोज क्लास करके उन बातों को सच्चा है या झूठी बात है जान सकता हूँ कि नहीं? वो भी नहीं कर सकता तो बाप मर गया या जिंदा है? அல்லது முரளியுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை என்றால் அப்பொழுது தினம்தோறும் கிளாஸ் கேட்டு அந்த விஷயங்களை உண்மையானதா அல்லது பொய்யானதா தெரிந்து கொள்ளலாமா இல்லையா? அதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அப்பொழுது தந்தை இறந்து விட்டாரா அல்லது உயிருடன் இருக்கிறாரா? ब्रह्मा कुमारियों का बाप मर गया या जिंदा है? मर गया। और हमारा बाप जिंदा है। பிரம்மகுமாரிகளின் தந்தை இறந்து விட்டாரா அல்லது உயிருடன் இருக்கிறாரா? மாணவர்கள் இறந்து விட்டார், ஆனால் நம்முடைய தந்தை உயிருடன் இருக்கிறார். तो आज नहीं तो कल वेरीफाई कर सकते हैं या नहीं? कर सकते हैं. அப்பொழுது இன்று இல்லை என்றாலும் சரி, நாளை வெரிஃபை பண்ணலாமா இல்லையா? செய்யலாம் தான். ओम शांति. ஓம் சாந்தி.